அம்மா வணக்கம் அம்மா. ஓகே அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் நாங்கள் இப்போ பாரு மாதிரி வருவோம் அதே மாதிரி இருங்கொண்டு அதே மாதிரியே இருக்கிற அம்மா பார்த்தீங்களோ. என்ன பேர் என்ன அம்மாவுக்கு? என்ன பேர் அம்மாவுக்கு? தவமணியா? லட்சுமி பிள்ளை பள்ளிக்கூடத்து பேர், மற்றது வீட்டு பேர் என்ன? சரி என்ன சார் நியாயமாக கடை போல இறைக்கும் போது தான் போல அதுவும் சோறும் தானா? ஒரு கதையும் இல்லையா? ரெண்டும் தான். எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு மொத்தம்? 2 பேர். 2 பேரும் இருக்காங்களா? ஒரு ஆள் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆள் இப்படி போய் அடிவிட்டு 2 பேரும் இல்லையா? பிள்ளைகள் 2 இல்லையா? பிள்ளைகள் 2 இல்லை, அவரும் இல்லை. அப்போ நீங்கள் மட்டும்தான் இங்கே. அப்போ இந்த சுற்றி வர இருக்கவங்களாம் யார் உங்களுக்கு? விளந்து பிரச்சனை விளந்து எல்லாத்தையும் விளந்து ஓடு. நான் தனி மரமாக குந்திச்சுன்னா இருக்கேன். அப்போ உங்களுக்கு உதவிகள் அரசாங்க உதவிகள் ஒன்றும் இல்லையா? ஒன்றுமில்லை பார்க்குறேன். பேருதவியாக நான் பார்க்க வேண்டியானு. அப்போ எந்த நாடகம் எத்தனை போகணும் தெரிஞ்சால் தான் நான் பார்க்கலாம் தொடர்ந்து. ஓ சுந்தரி நாடகம் சுந்தரியோ? சுந்தரி நாடகம் 9 போகும். திருமகள் 9 மணிக்கு போகும். என்ன திருமகளோ? இது வந்து என்ன மக்களை வந்து செஞ்சா எனக்கு நல்ல நன்றி. அவ்வளோ தான். ஒரு 5-10 தர வேண்டிய பாப்போம். தேத்தண்ணி வைக்கிற முறையை சொல்லித்தாங்க. முதல்ல சுடுதண்ணியை வைக்கிறது. இல்லை அடுப்பை மூட்டணும் முதல்ல. என்ன அம்மா அந்த வேத்தாங்க அப்பா என்னப்பா இங்கே வாண்ணா. இப்போ என்ன இதில் மண்ணெண்ணா ஊற்றுட்டேன். இல்லை ஊற்றுங்கம்மா. சொட்டை மேலே ஆகுறேண்ணா ஊற்றுங்க 10 பாரம் பாரம் அம்மா அடியா ஊற்றுதான் இருந்தேன் மண்ணெண்ணா உள்ள. தேத்தண்ணி வைக்கிற கூட 2 போடும் போல. நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தாங்க இங்கே விடையில தானே, அதெல்லாம் அந்த சந்தியில் விட்டு வந்தேன் க்ரௌண்ட் உண்டாக்கு அதில் விட்டு. இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் அம்மம்மாண்ட கையால் ஒரு தேத்தண்ணி குடிக்கிறதும் ஒரு சுகந்தான். ஒரு வாஷமாக தான் இருப்பாங்க போயிட்டாங்க. மண்ணெண்ணெய் மனம் தீரண்டா இருக்கு அந்த மனம். அது மண்ணெண்ணெய் இருக்கும். அந்த மண்ணெண்ணெய் வாசம் எடுத்து கொடுக்கும் தெரியுமா? நான் சொல்லிட்டேன். அந்த சிட்டுக்குருவி பாட்டை படிச்சோன்னு சிரிக்கிறாங்க. சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து அப்படியா சேர்ந்திட கண்டேனே செவ்வாய்யா மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் கொலனி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து கிரான் அந்த சின்ன வம்பு பகுதியில் வந்துட்டு ஒரு குடும்பத்தை சந்தித்து ஒரு சிறிய உதவி வந்து வழங்கியிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்னும் ஒரு குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியாவோட சேர்ந்து வந்து நாங்கள் கொஞ்சம் வீடுகள் எல்லாம் தேடி தெரிஞ்சாங்க. அந்த ஒரு வீடியோவை வந்து எங்களுடைய மற்ற எஸ்கேவியூ சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க சார் தானே. ஸோ அந்த வகையில் நாங்கள் தேடி வரும்போது வந்து ஒரு வயது போன அம்மம்மாரால் வந்து சந்திச்சிருந்தோம். உண்மையிலே வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து அந்த வீடியோ முடிஞ்சிருக்கும் சார் தானே. அப்போ அம்மம்மாவுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், சரி அம்மம்மா நீங்கள் இருங்கோ, நாங்கள் வந்துட்டு கதைச்சிட்டு வரோம், உங்களுடைய வந்து கொஞ்சம் பம்பலாக கதைச்சி உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லுங்க, நாங்கள் ஒரு சிறிய உதவி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து இந்த மழை நேரத்தில் வந்து சரியான கஷ்டம் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் இல்லாமல் வயது போன காலத்தில் வந்துட்டு வாழ்கிறன்ற வந்துட்டு உண்மையிலே பெரிய ஒரு மனவேதனை. அப்போ வந்து இப்படியானவங்களை தேடி வந்துட்டு உதவி செய்கிற வந்து உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்றத நானே சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்துட்டு சொல்லிக்கொள்கிற உண்மையிலே வந்துட்டு சரியான சிரமத்துக்கு மத்தியில் வந்து நாங்கள் அம்மாவையுமே வந்து கண்டுபிடிச்சோம் நாங்கள் சார் தானே. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ
அம்மா இந்த வீட்டில் வந்து அம்மா இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ உள்ளே போயிட்டு அம்மாவோட கதைச்சு அம்மாவுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டு அறிஞ்சு வந்து ஒரு சிறிய ஒரு உதவி பணத்தொகையை நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு போகலாம். மேபி ஃப்யூச்சரில் எதுவும் உதவிகள் வந்தால் நாங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு அம்மாவுக்கு பெற்றுக் கொடுக்கலாம். சரி தானே? ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அம்மா உள்ளுக்கு இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு உள்ளே போய்ட்டு அம்மாவோட கதைக்கலாம். அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஏடா சிரிப்பு காட்டுற? சரி, ஓகே. இப்போ வந்து பார்ப்பேன். நான் இதுதான் வந்து அம்மாவோட வீடு. மழை வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்சதால் இப்போ கொஞ்சம் வெள்ளம் குறைவாக இருக்குது. இப்போ மழை வந்து கூட இருந்தால் சரியான வெள்ளமே இருக்கும். அம்மா வணக்கம். அம்மா ஓகே. அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் நாங்கள் இப்போ பாரு மாதிரி வருவோம், அதே மாதிரி இருங்கொண்டு அதே மாதிரியே இருக்கிறேன். அம்மா பார்த்தீங்களோ? என்ன பேர் என்ன அம்மாவுக்கு? என்ன பேர் அம்மாவுக்கு? தவமணியா? லட்சுமி பிள்ளை பள்ளிக்கூடத்து பேர், மற்றது வீட்டு பேர் என்ன? சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ அம்மாவோட கதைப்போம். ஸோ வந்து அம்மாவோட கதைக்கிறதுக்கு முன்னம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அம்மா இருக்கிற வீடு. என்னம்மா இதுதான் உங்களோட வீடு? இந்த வீட்டில் எவ்வளோ ஆழமாக இருக்கிறீங்க? காலம் முழுக்க இங்கே இருக்கிறீங்க. சரி, வந்து இதுதான் அம்மாவோட வீடு. அப்போ நாங்கள் இப்போ அம்மாவோட கதைக்கிறதுக்கு முன்னம் வந்து நாங்கள் அம்மாண்ட வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். சரி தானே? வந்து அம்மா வந்துட்டு என்ன மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ வந்து பார்ப்போம். வாங்கோ. என்னண்ணா லைட் ஒன்றும் இல்லையானே? ஓமா ஆமாம், லைட்டு வந்து அந்த காலத்தான் லாம்பும் ஆயிதான் கிடக்கு. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் அம்மாவோட வீடு. அம்மா வந்து தனிமையிலேருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே இடத்துல வந்துருந்து அம்மா டிவியில் நாடகம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வரும்போது இங்கே பாருங்க, இதுதான் வந்து அம்மா படம் பார்த்துட்டு இருந்த டிவி. அம்மா டிவியை போடுங்க பார்ப்போம். போட்டோன்னு வேலை செய்யாதா? சரி போடுங்களேன் பார்ப்போம். இருக்கா இப்போ வேலை செய்யத்தானே வேணும். அங்கே நட வச்சு டிவிக்கு சோனி டிவி ஏன்னா போனிக்கு தட்டினா கிடக்குது. என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? படமா? என்ன போட்டோ அரமாத்தி ஒன்றே காணலே? என்ன படம் அது? என்னண்டையா போகிற பார்க்க ஏன்? ஓகே. அப்போ வந்து அம்மா வந்து இப்போ நாங்கள் வரும்போது இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருந்தவங்க. இப்போ வந்து நீ பாடுங்கம்மா, ரிமோட் இருக்கானே? சரி, ஓகே. அப்போ வந்து படம் பார்த்துட்டு இருந்தவா. அம்மா இங்கால இன்னும் கொஞ்சம் கச்சான் வந்து காய விட்டுருக்கா. அது என்ன இது? இதுதான் அவங்களோட வேலையம்மா? வேலை. ஓகே. இது வந்து என்ன நீங்கள் விதைச்சதா? இல்லைம்மா, ஆக்களுக்கு பிடிங்க வந்து இங்கே போட்டுருக்கீங்களா? அப்புறம் இதை கொண்டே கொடுக்குறதா அவங்கள்ட்ட? அல்லாட்டி விற்று கொடுக்குறதா? இது உங்களுக்கு தந்ததா? சரி சரி, ஓகே. அப்போ வந்து அம்மாவோட கிச்சன் எதம்மா? பாப்பா எது கிச்சன் அம்மா? ஓ மை காட், என்னப்பா இது கிச்சன்? இதுக்குள்ள என்ன இருந்து சமைக்கிறேன்? இங்கே வாங்க இருக்கா நீங்கள்? இதுக்கு உள்ளட வேலை கிடக்குது. அப்படி இருக்கா பாருங்க, உள்ளடுங்க பார்ப்போம். என்னடாப்பா இது? படம் பார்த்தேன் பார்க்குறேன். ஆளுக்கு அளவாக தான் இருக்கு கிச்சன். ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு சேர்த்து வச்சு தானே பரவாயில்ல. தண்ணி அப்புறம் வெள்ளத்துக்கு அள்ளக்கூடாது. தண்ணி இருக்கோண்ணே? தண்ணி இருக்கு தானே? என்ன பண்ணே மதியம் கறி? நாடங்காய் சொல்லி எங்கள் காட்டுங்க. இந்த இருக்குண்ணே சாப்பிட்டாச்சோ? என்ன கறி நியாயமாக கடை போல 20 போது தான் போல. இதுவும் சோறும் தானா? ஒரு கறியும் இல்லையா? ரெண்டும் தான். ரைட், ஓகே. மேலே எல்லாம் என்ன சீனி பனி உப்பு பனி எல்லாம் மேலே கடை போடலக்கா? பரவாயில்லை. அப்போ இதுக்கு இப்போ மழை ஒரு கொஞ்சம் வெள்ளம் கூட இருக்கலாம். இவ்வளோ மட்டும் தண்ணி நின்றது. வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம் பாருதா? இல்லை, வீட்டுக்கு இல்லை, இவ்வளோ மட்டும் நின்றது மட்டும் பாருமே. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அம்மா இருந்து சமைக்கிற கிச்சன். உண்மையில் வந்து நான் இந்த வாழ்நாள் இதே தான் இப்படி ஒரு கிச்சனை காண்றேன். நல்ல விஷயம் அந்த வகையில். ரைட், அம்மா வாங்க நாங்கள் வழியில் இருந்து கதை இப்போ வேணா கதையிலே இருக்கேன். இல்லைம்மா, எதுனா கிணறு கூட புதுதானா? ஆமாம், பாப்பா இருக்கு. அம்மா நிற்கப்புறம் என்னடா அம்மா என்ன வந்து இப்போ கஷ்டப்படுத்துறீங்க வந்து தண்ணி அடிங்க. ஆமாம்மா, தண்ணியை அப்படி சுவையாண்டு பாப்பா. அம்மு வழுக்கும் கவனி. ஓ, இது குடிக்கலாமா? குடிக்கிறீங்க? அம்மா அடிக்க வச்சு நான் குடிக்கிறேன்னு கேங்க. அம்மா வளமே அடிக்கிறான்னு குடிக்கலாமாண்ணே? குடிக்கிறேன்.
ஒரு கலரில் வருது ஒரு அது இப்போ பொறுமை கொஞ்சம் அடித்து விட்டது ஆமாம் அப்படி அடிச்சு விட்டு அப்புறம் அதுக்கு வெள்ளம் போகாதானே இல்லை அதுக்காக ஒரு கலர் அந்த வெள்ளத்தில் ஒரு கலரில் வருதோ வெள்ளை கலராக இருக்குமா இப்போ கம்பம் இனி குடிக்கலாமே நீ குடிக்க சரி என்ன ஸோ வந்து இதுதான் நம்ம கிட்ட கிணறு அப்போ அந்த கிணறு அது சும்மா அடித்து தந்தவங்க அப்புறம் அது வேலையே இல்லை அப்போ இதாக அடிச்சிருந்து இது ஒரு ஆக்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் நாகல் இருக்குது போல உதவிக்கேன் முஸ்லீம் ஆக்கள் போல உதவிக்கு ஆகல் இருக்கு அம்மாவுக்கு எனக்கு தெரியும் ஒரு தனிமை இல்லை அப்போ அந்த கிணறு யார் அடிச்சிருந்தது அது அந்த வெளிநாட்டுக்காராக்கலாம் அதில் தண்ணி வருமா அதில் தண்ணி வர தண்ணி வேற அப்புறம் அதுகள் அந்த பைப் அடிச்சு தண்ணி அதுகளுக்கு பைப்பு வந்த அப்போ அம்மாவுக்கு டாய்லெட் இல்லையா ஒன்று இல்லையா டாய்லெட் இல்லையா அப்போ இங்கே லஞ்ச் பாதிக்கிறேன் நான் அங்கே வரணும் அது கேட்டு பக்கத்து வீட்டையா இப்போ அங்கே நான் நீங்கள் தொடர்ந்து போகிறீங்க அவை ஒன்றும் சொல்கிறேன் இல்லையா அதுகள் ஒன்றும் செல்லாதுகள் என்ன மாறி வந்ததான் கொஞ்சம் கஷ்டம் ஏன் தண்ணி குறை இந்த டாய்லெட்டுக்குள்ள தண்ணி அப்போ கரைச்சல அதுதான் கஷ்டம் கொஞ்சம் இப்போ எவ்வளோ ஆளமா நீங்கள் டாய்லெட் இல்லாமல் இருக்கிறீங்க நாங்கள் கொஞ்சம் காலம் காட்டில் போகிறோம் மகன் இப்போ இது வழியாக பார்த்து போய்க்கொள்கிறான் தாதி சொல்கிறதுல அப்படி இப்படி போய்க்கொள்கிறான் வேறு என்ன இது சிக்கலாம் என்ன அத்தியாவசிய தேவை அதுதான் கழிஞ்சிக்கல எனக்கு சரி ஓகே வாங்க நாங்கள் அப்போ உள்ளுக்கு இருந்து காய்ப்போம் என்னடா அதை மறைக்கலாம் சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு இருந்து காய்ப்போம் உள்ளுக்கு இருந்து கதைச்சாலும் இருட்டாக தான் இருக்கும் அப்போ இதில் இருப்போண்ணே படிக்கட்டடியில் ஆனால் இதில் 2 பேரும் இருக்கல அது அங்கே உள்ளுக்கு போங்க உள்ளுக்கா புளியாக இருக்குமா இல்லையே இருட்டாக போயிடும் வெளியே நிற்பேன் அப்போ வெளியே நின்று காய்ப்பீங்களாம்மா ஓகே அப்போ வந்து இன்றைக்கு எங்களோட இந்த ஒரு உதவி திட்டத்தின் அதிர்ஷ்டசாலியாக வந்து அம்மா தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க சரிதானே ஓகே சந்தோஷம் அப்போ எங்களை மாதிரி வேறு யாரும் வந்திருக்காங்களா தேடி இல்லைம்மா ஒரு தான் தேடி வரலையா நாங்கள் மட்டும்தானா ஓகே சந்தோஷம் சரி அப்போ வந்து அம்மாவோட பேர் என்ன சொன்னீங்க தவமணி லட்சுமி பிள்ளை லட்சுமி பிள்ளை வந்து பள்ளிக்கூட பேர் தவமணி வீட்டு பேர் என்ன ஓகே அம்மா வந்து அவர் அங்கே செத்துட்டா என்ன நடந்தது அவருக்கு வருத்தம் வந்த மகன் வருத்தம் வருத்தம் வந்த அப்புறம் பிள்ளைகள இஞ்சார போய் ஆமி ஒரு படியான ஆமி வந்து எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு மொத்தம் 2 பேர் 2 பேரும் இருக்காங்களா ஒரு ஆள் ஆமி சுட்டு ஒரு ஆள் இப்படி போய் அடிபட்டு 2 பேரும் இல்லையா பிள்ளைகள் 2 இல்லையா பிள்ளைகள் 2 இல்லை அவரும் இல்லை அப்போ நீங்கள் மட்டும்தான் இங்கே அப்போ இந்த சுற்றி வர இருக்கவங்களாம் யார் உங்களுக்கு அதுகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் சொந்தக்காரர்கள் தான் எல்லாரும் வந்த மாதிரி தான் சொந்தம் மற்றபடி உங்களோட முறையில் சொந்தம் பண்ணி இல்லை ரைட் ஓகே அப்போ நீங்கள் ஒரு தனியாளாக இருந்தாலும் வந்து அயலாட்டையோட வந்து நல்லா இருக்கிறதால கொண்டு போகிறீங்க என்ன அப்போ உங்களோட நாளாந்த உழைப்பெல்லாம் என்னம்மா நான் இருந்தோடு இந்த வெள்ளாடு வந்தால் வயல் வழியை போகிறேன் வயல் வழியை போகிறேன் நகைச்சான் அப்படி வந்தால் இப்போ அதுக்கு போகிறேன் எத்தனை வயசு அம்மா இப்போ எனக்கு 65 வயசு தானா ஓகே அப்போ வந்து அம்மா கொஞ்சம் இந்த சரியான ஒரு சாப்பாடுகள் இல்லாத ஏன்டா சில பேரை பார்த்தா 65 வயசோட கொஞ்சம் ஒரு 45 வயசுக்கார மாதிரி இருப்பினம் அம்மா வந்து டை அடிக்காமல் இருக்கிறானே இனி என்ன அவரும் இல்லை பிள்ளைகளும் இல்லை யாருக்காண்டி டை அடிக்கிறேன் நமக்கு என்ன சரி அப்போ அம்மா சொல்லுங்கள் சரி இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வாழ்கிறீங்க தானே இப்போ உங்களுக்கு வந்துட்டு நம்மளா இப்போ டாய்லெட் இல்லாத ஒரு கஷ்டமாக இருக்குது அதுதான் கஷ்டம் அதுதான் பெரிய கஷ்டம் ஓகே வேறு என்ன கஷ்டம் அம்மாவுக்கு எல்லாம் கஷ்டம் தான் இப்போ உழைக்க பிள்ளை இல்லாது எல்லாம் கஷ்டம் தான் இருந்தோடு வயல் வழியாக போயிட்டு கொண்டு வச்சுது அப்பத்தை சுட்டு வச்சு அது வச்சுது செலவழிக்கிறான் இல்லாடி இப்படி தான் கச்சானது பிடுங்க போகிறேன் இப்போ அதுக்கு போயிட்டு வந்தா வச்சுது சாப்பிட்றேன் வேறு வெங்காயமாக எனக்கு வர்றது ஆடு சார் எனக்கு இல்லை உண்மைதான் உண்மையிலே வந்து இப்போ நார்மலாக இளைய விளாந்து பிரச்சனையை விளாந்து எல்லாத்தையும் விளாந்து ஓடு நான் தனி மரமாக குந்திச்சு நான் இருக்கேன் அப்போ உங்களுக்கு உதவிகள் அரசாங்க உதவிகள் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லைவா அந்த கியூஆர் காசு அது இருக்கணும் அது எவ்வளவு 7500 அந்த கியூஆர் காசு இப்போ அந்த ஓரளவு எல்லாரும் கூட தான் பெறுது என்ன இன்னைக்கு சமுத்தி வந்து குறை 1000 வந்துருக்குமே 1000 இது வந்து கூட வருது அது போக வந்து உங்களுக்கு வேறு எதுவும் நிறுவனங்கள் வந்து உதவிகள் செஞ்ச மாதிரி ஒன்று எங்களுக்கு உதவி இல்லை மகன் இல்லை இந்த கிணறு இப்போ அவங்க தான் அடிச்சு தந்தது அது நிறுவனம் அது முஸ்லீமாக்கள் வந்து சரி அது அவங்களும் வந்த ஒரு நிறுவனம் மாதிரி தான் வந்திருப்பாங்க அதோட இப்போ எங்களை மாதிரி வேறு யாரும் வந்த மாதிரி சொன்னீங்களா இப்போ வந்து யாரோ படம் எடுத்து போட்டு போனவங்க திரும்பி வேலையிலேருந்து அதான் தனிய படிச்சாங்க அவங்க அந்த பயப்படுத்தி வந்தவங்க அவங்களே நீங்கள் சிரிக்கிறீங்க அதுவும் பெரிய விஷயம் தானேம்மா அதுக்கு எவ்வளோ முடிஞ்சுதா
அதுக்கு இவ்வளோ 12,500 என்ன வேண்டாங்க. அப்போ ஒரு ரூபாய்க்கு இப்போ நாங்கள் வந்துட்டு படம் எடுத்து போட்டு வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு டொய்லெட் கட்டி தந்தா இந்த இருக்கு இந்த டொய்லெட் அவங்க வந்து கட்டி தந்தேன்னு அது பாவிக்கலையுமா அது இல்லை அவங்க அடிக்கக்குள்ளே வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா? இருந்தது தானே. அது எப்படி அது 12,000 கிணறு அடித்தது? அது எனக்கு தெரியாமா அப்படி சொன்னாங்க. ஆகல அப்படி இந்தியாவில் கொஞ்சம் குறையத்துலேயே தண்ணி வருமோ? ஆழம் இல்லையா? ரைட், ஓகே. அப்போ நீங்கள் என்னென்னு சொன்னாமல் இப்போ வந்து சொல்லுவாங்க காலத்தினால் செய்த உதவி சிறிதேனும் ஞானத்தில் மான பெரிதென்ற மாதிரி வந்து இப்போ ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அதை நாங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாதோ. அந்த டைம் நீங்கள் அதாவது ஒரு சொம்பு தண்ணி தான் இப்போ அதுதானே கடிச்சு தந்த அதுக்கு தான் படம் எல்லாம் முடிஞ்சது படம் எல்லாம் பிடிச்சிருந்தேன். சரி, இப்போ வந்து உங்களோட நாளாந்தம் செலவுகளுக்கு வந்துட்டு காசுல எல்லாம் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான். நான் ஓகே. அப்போ இன்றைய மதியம் வந்துட்டு சோறும் நாடங்க சொதியும் ஏன்னா இதை வைக்கும் அதே தான். காலையில் என்ன காலையில் அது ஏதோ சாப்பிட்டு போட்டு பட்டரை வாங்கி இல்லை இன்றைய காலம் என்ன சாப்பிட்டீங்க? பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டேன். பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டீங்க. அம்மாட்ட இப்போ எவ்வளோ காசு இருக்குது செலவுக்கு? 2,500. 2,500 இங்கே என்ன பார்த்து சொல்லுங்க. 2,500 அது உங்களுக்கு 2,500 என்ன கச்சான் பிடுங்க போனீங்களா? அது எத்தனை நாள் காசு அது சம்பளம்? அது 5 நாள் போனேன். 5 நாள் போய் 2,500 காசும் கச்சான் தந்தவங்க. ஒரு நாளைக்கு 500 படி 500 இல்லைம்மா ஒரு மதைக்காலுக்கு 100. அப்படியா? அப்போ இப்போ 2,500 இருக்குது கையில். என்ன சொன்னால் இப்போ நீங்கள் 5 நாள் வேலையை போய் தானே அது வந்தது. அப்போ அந்த 5 நாளும் என்ன செஞ்சீங்க செலவுக்கு? 5 நாள் இப்போ நீங்கள் 5 நாள் வேலைக்கு போய்க்குள்ள அப்போக்கு காசு இல்லை தான் கையில். அப்போக்கு என்ன செஞ்சீங்க? அது இந்த காசு எடுத்த காசு அது எடுத்த கிடந்தது. அப்போ நீங்கள் எப்போயா ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்களா காசு இல்லாமல்? சாப்பிடாட்டியும் கிடக்குறான். அது நீங்கள் சாப்பிடாட்டிலும் கிடக்குறான்றது உங்களோட மனத்தைரியம் வேறு பிரச்சனை. வசதி இல்லாமல் சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? அப்போ அப்படியும் கிடக்குறான். வசதி இல்லாட்டியும் கரை வர்றது தேர்தனி இல்லாட்டியும் இருக்கிறான். அப்போ அந்த டிவி யார் வாங்கி தந்த உங்களுக்கு? அது நான் தான் வாங்கிட்டேன். நீங்கள் தான் வாங்கினீங்க. எவ்வளோ வாங்கினீங்க? அது 5,500 பழைய டிவி என்று யார்கிட்ட வாங்கினீங்க? அது இந்த பொடியின் டப்பா வாங்கி கொண்டு வந்தது. அது இப்போ எவ்வளோ ஆழம் வாங்கியது? அது வாங்கி ஒரு 5 வருஷம் வரைக்கும் போய் 5 வருஷமாக கிடந்து ஓடுதானே உங்களை மாதிரி தான் இப்போ அந்த டிவி மகம் என்ன? சரி, இப்போ என்ன பார்க்குறீங்க அந்த டிவியில்? நாடகங்கள் எதுவும் பார்க்குறீங்க? என்ன நாடகம் பார்க்குறீங்க? நான் டிவியில் ஒரு நாடகம் பார்க்குறேன். பேரூர் என்னடா பார்க்க வேண்டியானு. அப்போ எந்த நாடகம் எத்தனை போட்டு தெரிஞ்சால் தானே பார்க்கலாம் தொடர்ந்து. சுந்தரி நாடகம் சுந்தரியோ? சுந்தரி நாடகம் 9 மணிக்கு போகும். திருமகள் 9 மணிக்கு போகும். என்ன திருமகளோ? திருமகள் 9 மணிக்கா? 9 மணிக்கு. வேறு 6 மணிக்கு நாடகம் தான் 10 மணி மட்டும். அந்த இதுகள் ஒன்றும் இல்லையா கணவருக்காக? அதெல்லாம் அந்த காலமே. இப்போ சுந்தரியும் திருமகளுமோ? அது 6 மணிலேருந்து போகுதா நாடகம். வேற என்ன நாடகம் உங்களுக்கு பிடிச்ச நாடகம்? பிடிச்ச நாடகம் தான். வேற உங்களுக்கு பிடிச்ச நாடகத்தின் பேர் சொல்லுங்க. ஆகும் அண்ணே இப்போ நாங்கள் வந்து இருக்கேக்குள்ளான்னு பெம்பலாக்காச்சு சிரிக்கலாம். இப்போ நாங்கள் போனேன் இந்த படத்தை ஒன்றுமோ ஊதி போய் அது வாசி படம் பார்க்குறாரு வாசி சொல்கிறேன். அப்போ ஊதி போய் தான் வண்டே வேலை கொண்டு போகல. எங்கே போகிறேன் இந்த மலைக்குள்ளே போகல. என்ன கடைசியாக எப்போ நீங்கள் வேலைக்கு? நான் இப்போ வந்தேன் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். நீங்கள் போய் தங்கிட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க சாப்பாடெல்லாம் தருவாங்க? சாப்பாடெல்லாம் தருவாங்க. சரி, அப்போ இது போக வந்து இப்போ உங்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்த பெரிய கஷ்டம் உங்களோட பிள்ளைகளை இழந்தது, அப்புறம் அவர் இழந்தது என்ன? அவர் இறந்த எவ்வளோ காலம்? அவர் செத்து 18 வருஷம். அவர் செத்தே 18 வருஷமா? 18 வருஷமா அவர் இல்லாம தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. அப்போ இப்போ 18 வருஷமாக தனியாக தான் இருக்கிறீங்க. எத்தனை சோரம் அம்மாவுக்கு? 2 சோரம். அவங்களுக்கு 2 சோரங்களா? ஓகே. அவங்க என்ன செய்கிறாங்க? இருக்காங்களா? அவர் வேண்டாம் அம்மா ஒரு ஆள், நான் ஒரு ஆள், மற்றது அங்கே ஒரு அங்கே. அப்போ உங்களோட அக்கா கொஞ்சம் நல்ல வயசு மட்டும் இருப்பினம் போல. உங்களோட அக்காவா தங்கச்சியாவே? இல்லை தங்கச்சியும் ஒரு தம்பி. அப்போ உங்களுக்கு எல்லாமே அப்போ சின்ன அக்கா. உங்களுக்கு இப்போ 65 வயசு. ரைட், ஓகே. சரி, அப்போ இதை விட நீங்கள் வேறு சொல்லுங்கள். வேறு என்ன புது நாங்கள் மனசில் யாராவது வருவான் கொட்டி தீக்கலாம் வச்சிருப்பீங்க? அப்படியே என்னத்தை கொட்டு தீக்கலாம் சும்மா இப்போ ஏதாவது வச்சிருப்பீங்க. எந்த கஷ்டம்ன்றது நான் யார்கிட்ட சொல்லி அழுகிற மாதிரிக்கு மனசில் வச்சிருப்பீங்க? என்னத்தம்மா நீ மனதில் ஒன்றும் இல்லை. எல்லாம் கொட்டி தீர்த்து கத்தி குளறி
எல்லாம் வந்து இப்போ தனிமரமாக குந்திட்டு தனிமரமாக குந்திட்டு இருக்கிறீங்க என்ன அப்போ உங்களுக்கு வந்து சந்தோஷம்னு சொன்னால் என்ன விஷயம் உங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் என்ன வாங்கி ஒன்றும் இல்லையா சந்தோஷம் ஒன்றும் இல்லை ஏதோ வாழ்றீங்க அப்படியே இருந்து வாழ்றாங்க இருந்து வாழ்றீங்க சரி ஓகே அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ உதவி என்று செய்யணும்னா அம்மாவுக்கு என்ன உதவி செஞ்சாலும் ஓகே இருக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சரி தானே ஒரு அரிசி வாங்கி தந்தா ஓகே என்ன செஞ்சாலும் எனக்கு முதலாவது இந்த டொய்லெட் ஒன்று கட்டி தான் கடவுள் என்று கும்பிடுவேன் உண்மையிலே வந்து டொய்லெட்ன்ற வந்து ஒரு அத்தியாவசிய தேவை இப்போ நீங்கள் யோசிக்கலாம் வந்து வயது போன காலத்தில் வந்து அம்மா வந்து இவ்வளோ காலம் சமாளிச்சுட்டாங்கன்னு மாதிரிக்கு இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு டொய்லெட் ஒன்று கட்டி கொடுத்தமாக இருந்தால் அதை வேறு யாக்களும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ இவ்வளோ காலம் வந்து அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரட்ட டொய்லெட்டை தான் வந்து பாவிச்சுட்டு இருக்காங்களாம் இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து இப்போ நித்தம் போக முத்தம் சலிக்கும் அந்த மாதிரி அவங்களோட மனசுக்குள்ளே வந்து இருந்தாலும் வயது போன அம்மான்ற இதில் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் வந்து நாங்கள் செய்யக்கூடிய உதவியாக அதை ஒன்று செஞ்சு கொடுத்தா நல்லா அப்படின்ற மாதிரிக்கு அம்மா கேட்குறா ஸோ நீங்களும் மனம் பச்சா செய்யலாம் நினைக்கிறேன் வந்து டொய்லெட் கட்டுறேன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் காசு முடியுமாண்ணே ஜி 1 லட்சம் காணும் அப்படி ஒரு 2.5-3 வரும் 2.5 குறைஞ்சே வேணும்மா ஓ என்ன வந்து ஆனால் உண்டு இப்படி கட்டலாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பாவனைக்கு மட்டுமண்டேக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமாக எதுவும் சின்ன உங்களோட குசினி மாதிரி ஒரு டொய்லெட் கட்டுறேன்னா கட்டலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் குறைய முடியலாம் சில விட ஆனால் இப்போ எல்லோரும் பாவிக்கிறேன்டேக்குள்ள கொஞ்சம் கூட தானே முடியும் ஏன்னா அப்போ வேறு என்ன உதவி உங்களுக்கு டொய்லெட்டு கேட்குறீங்க வேறு எல்லாரும் இவன் மட்டும் பாவிக்கக்கூடிய மாதிரி ஒன்று இருந்தா எல்லாருக்கும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ இவ்வளோ காலமும் நீங்கள் ஆத்திர வருஷத்துக்கு மற்றவங்களுடைய இது பாவிச்ச நீங்கள் ஒரு கதைக்கு யாரும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மழைன்னு சொன்னால் வந்து அவங்களுடைய வந்து பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரி இப்போ இவ்விடத்துல வந்து மழை வெள்ளம் குறைவாக இருக்குது தானே ஸோ அந்த மாதிரி வந்து இவ்விடத்துல ஒன்று நம்ம கட்டினமாக இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அதை வந்து அப்படியே டைமில் அவங்க யூஸ் பண்ணலாம் இல்லை அது தாண்டிட்டேன் சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன உங்களுக்கு தேவை உதவி யாரும் மாக்கள் யாரும் கொண்டு வந்து போய்ட்டு உங்களை காய்ச்சி கொண்டுக்கிறாரு புஷ்பாதி யார் மாக்கள் யாரும் இது எல்லாமே இல்லை வேறு என்ன உதவி உங்களுக்கு தேவை வேறு ஒன்றும் தேவையில்லைண்ணே வேறு என்ன உதவி நீங்கள் நல்ல பெம்பலான ஆளாக இருக்கு என்னடா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதான் இப்போ செலவுக்கும் கையில் காசு 2500 ரூபா ஏண்ணே இப்போ நான் யோசிச்சு வந்து உங்களோட காசு இல்லாட்டி தந்துட்டு போகலான்னு மாதிரி இப்போ செலவுக்கும் வச்சுக்கலாம் 2500 ரூபா ஒரு 1000 ரூபா எடுக்கலாம் அப்புறம் எடுப்போம் சரி இங்கே இப்போ அதை விடுங்க வந்து இப்போ இந்த பழைய காலத்து ஆக்கள் வந்து கொஞ்சம் இந்த பழைய காலத்து படங்கள் பாட்டு ரெண்டா விருப்பம் தானே அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி பிடிச்ச படங்கள் பாட்டு எல்லாமே இருக்குதா அதுதான் எனக்கு தெரியுதா பாட்டு படிப்பான்ட்டு ஆமாம் நான் படிக்க மாட்டேன் ஏன் அவனை நான் நிப்பாட்ட சொல்கிறேன் எனக்காண்டி ஒரு பாட்டு இல்லை எனக்கு தெரியாப்பா பாட்டு படிக்க இல்லை நீங்கள் வந்து சரி சரி இப்போ பாட்டு படிக்கணும் சரி தானே பாட்டு படிக்கணும் நம்ம என்ன படம் உங்களுக்கு பிடிச்ச படம் பழைய படத்தில் எனக்கு அது பேரும் தெரியா அவரும் தெரியா பார்க்குறேன் இப்போ எல்லாம் பார்ப்பீங்க அப்போ பாட்டு உண்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உண்டு சரி படிக்கணும்னா நான் பாட்டு பேர் சொல்லுங்க என்ன பாட்டை தான் சொல்கிறேன் பாட்டுன பேர் சொல்லுங்க என்ன வைக்கப்படுறேன் சொல்லுன்னு என்ன பாட்டை சொல்கிறேன் சும்மா ஒரு பாட்டு சொல்லலாம் யோசிச்சொல்லுங்க யோசிங்க பழைய பாட்டு ஒன்று யோசிச்சொல்லுங்களேன் நான் படித்து முடிப்பேன் நீங்கள் தொடக்கி நான் முடிப்பேன் நீங்கள் சுசிலா நான் சவுந்தரராயன் சரிதானே நீங்கள் தொடங்க நான் முடிக்கிறேன் பழைய பாடு தான் பார்க்குறது பழைய பாடு தான் ஒன்று சொல்லுங்க அம்மா எனக்கு தெரியாமா பார்த்தியா இவ்வளோ இவ்வளோ சூரத் நான் எங்கேருந்து வந்துக்கேன் தெரியுமா சொல்லுங்க எங்கேருந்து வந்துக்கேன்னு சொல்லுங்க யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துக்கேன் என்னத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சின்ன உதவி நான் செஞ்சுட்டு போகணும் அப்போ நீங்கள் பாட்டு படிக்கிறீங்க இல்லையே அதில் நான் படிக்க மாட்டேன் சரி அப்போ உங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது நம்ம ஒரு நகைச்சுவை சொல்லுவீங்களா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் எனக்கு அதுகளை பற்றி தெரியாம சும்மா பார்த்து திரிச்சுதான் போகிறத அது ஒரு முசிப்பாத்தி தனியாக குந்தி திரிக்கிறது அது ஒரு முசிப்பாத்தி சரி அப்போ நீங்கள் இப்போ இந்த வீட்டிலேருந்து தனியாக வாழ்றீங்க இப்போ சுத்தவர ஆக்கள் இருக்கோடியா ஓகே இவ்வளோ காலத்துல வந்து வேறு உங்களுக்கு பிரச்சனை இடம் பெற்றிருக்கா அந்த இடத்துல இருக்கேக்குள்ள தானீங்க அப்படி ஒன்றும் இல்லையா ஒரு களவு அந்த மாதிரி ஒன்றும் பாம்பு பூச்சி எதுவும் அதுகள் வேறுதான் அன்றைக்கு ஒரு மட்டத்தலா அது வரும் தானே மட்டத்தல் வரும் கட்டா கட்டி போட்டு பாம்பு வந்து பிரச்சனை வந்த மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை பாம்பு ஒன்றும் இல்லை கல்லன் காடு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை வெள்ளம் கல்லனுக்கு வெள்ளம் உங்களோட டிவி இருக்கு தானே அதை எடுத்துட்டு போகலாம் போட்டு நமக்கு என்ன
சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன பிரச்சனை இங்கே இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனையும் வரலையா? சரி அம்மாவுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்குதா உடம்புல? என்ன வருத்தம் இருக்குது? கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சீனி எல்லாம் இருக்குதா? சீனி இருந்தால் எல்லாம் வாங்க தேவையில்லை. எங்கே போகிறீங்க ஆஸ்பத்திரிக்கு? எங்கே? சந்துவலி ஆஸ்பத்திரிக்கு. அப்போ குளிசையும் கொஞ்சம் கிடாக்கு போகலாமா? அது கிடாக்கு. என்னத்தில் போயிட்டு எல்லாம் பாருங்க? பஸ்ஸில் போய் பாருங்க. சரி ஓகே. அப்போ உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, டாய்லெட் மட்டும் இருந்தால் காணும். சரிதானே? வீட்டில் அப்செட் இருக்கும், திருத்தம் கொள்ளணும், எந்த மாதிரி வீடுகளில் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒழுக்குகளுக்கு அப்படி அதுவும் முழுவதும் இல்லை. எப்படியா என்ன விட்டு எழுப்பி போனால் காணும்னே தான் ஆள் இருக்கிற ஆளுக்கு மைண்ட் செட். ஏன்னா கொஞ்சம் நீங்களும் பெம்பலா காய்ச்சி கதை சொன்னால் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு போகலாம். ஓ இப்போ இவ்வளோ காலத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நடந்த சந்தோஷமான விஷயமெல்லாம் சொல்லுவீங்க உங்களோட வாழ்க்கையில்? எங்களோட வாழ்க்கையில் என்ன சந்தோஷம், முழு சந்தோஷமான வாழ்க்கை தான் என்ற வாழ்க்கை. நக்கலா சொல்கிறேன் கிடையாது, இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். சந்தோஷமான வாழ்க்கை என்ன சந்தோஷமா எனக்கு. சின்ன வயசு என்ற மக்கள் எல்லாம் வந்து நான் இப்போ இப்படி இருக்கேன் தனியாக. இப்போ ஒரு பேரும் இல்லாமல் தள்ளது நான் இப்போ புதுசாக இருக்கேன். இப்போ இருக்க அந்த ஒரு இதையும் அந்த வச்சுட்டு அந்த குடியில் கூட இருக்க மாதிரி தான் இருக்கேன். பயிரம் சாய்க்க இருக்கிறா இப்போ மேலேண்டபடி அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்கேன். பயிரம் சாய் இப்போ அப்படி தான் சுற்றி தெரிஞ்சோட பொழுது தமிழ் சேருவேன். இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிற இடங்களில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு யாரும் பேசி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு ஒரு பிரச்சனையும் வாரது இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ தனியாக வாழ்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்கிறீங்களா? கவலைகள் இருந்தாலும் அதை கவலை இருந்தாலும் பொருட்படுத்தி தான் வாழ்கிறீங்க. சரி ஓகே. அப்போ சந்தோஷம் வந்து இப்போ நாங்கள் வந்து அம்மாவை சந்திச்சிருந்தோம். மேலே வந்து பார்த்துருப்பீங்க வந்து அம்மா இந்த பெண்ணுக்கு தெரிய வீட்டெலாம் வந்து இருந்து வாழ்கிறாங்க. அதே டைம் வந்து அவங்களோட குசினியை பார்த்துருப்பீங்க வந்து அண்ட் வந்து அந்த தண்ணி அடிக்கிற கிணத்தை பார்த்துருப்பீங்க. அம்மாவுக்கு வந்துட்டு டாய்லெட் இல்லாதான் ஒரு பிரச்சனை. ஸோ வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து அம்மாவுக்கு டாய்லெட் கட்டித்தரக்கு வந்து ஆக்கள் முன் வருவாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியாதம்மா. ஆனால் யாரும் முன் வந்து இது அம்மாவுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை செஞ்சு தருவோம். சரி தானே? அப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் இப்போ இல்லை நான் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சில பேர் வந்து இப்போ எதுவும் படமோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க, ஒன்றுமே தராமல் உதவி வந்தால் தருவோம்னு சொல்லி போட்டு நாங்கள் அப்படி ஒரு செயல் நாங்கள் ஒரு நாள் செய்கிறது இல்லையான்னு சொன்னால் உங்களோட மனசில் வந்து அப்படியே ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுடைய நாங்கள் வந்து சந்திக்கிறாண்டைக்கு வந்து ஒரு சிறிய உதவியினாலும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த கைச்செலவு காசு வந்துட்டு போகிறோம். சரி தானே? எங்கே அந்த 350 காசு விட இந்த கொண்டு தாங்க இருக்காது. ஓகே இன்னும் அம்மாவுக்கு வந்து ஒரு சிறிய அன்பளிப்பு. சரி தானே? ஆனால் வந்து அம்மா ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. அது படிக்கிறாங்களே தான் படிப்பாங்க. நீங்கள் படிக்க மாட்டீங்களா? ஏன் உங்களுக்கு என்ன குறை? படிக்க நல்ல குரல்லாம் அடகு இன்னும் இதை கண்டிப்பாங்க அவ்வளோ இருக்கணும் பாப், கண்டிப்பாங்க அவ்வளோ இருக்கணும் பாப் எடுங்க. இந்த மழை வெள்ளம் எல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் என்ன தேடி தெரிஞ்சு எல்லா இடம் போய் உள்ளாட்டு பார்த்து கடைசியாக அவங்கள வந்து பார்த்தா குட்டி டிவியோட இருந்தியல் அதான் உங்களை செலக்ட் பண்ண நடக்கண்டு பிள்ளைங்கதா அவங்கள தருவோம். எவ்வளோ இருக்குது? 15 இல்லை வேறுங்க சிஜி 15 பேர் 20. அப்போ டிவி காசு 5000 வந்துட்டு போல அதுக்குள்ளே என்ன ஒரு பிழைச்சி அந்துருத்ததை கண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போன மாதம் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ரூபாக்கான்னு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய மகண்ட பிறந்தநாள் விஷ்மண்ட 22வது பர்த்டே வந்து டிசம்பர் 15 வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து 20,000 கொண்டு அனுப்பினவங்க. அதை வந்து தம்பி யாராச்சும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு அம்மாக்கள் தனியாக இருக்கிறவங்க காலாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு குடும்பத்துக்கு கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். சரி தான்? இப்போ உங்களுக்குன்னு மட்டுமில்லை கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்கள் ஒரு 500,000 குடும்பத்துக்கிட்ட போயிட்டு பார்த்து சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுருக்கோம். இதோட நீங்களும் எத்தனையோ அதை வந்துட்டு உள்ளடங்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து முதல் சொல்லியிருந்தீங்க தானே இப்போ வந்து படம் பிடிச்சிட்டு போவாங்க வந்து திரும்ப வரமாட்டாங்க சொல்லி. இப்போ நானும் சொல்கிறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் உங்களை. அப்போ உங்களோட மனசு வந்து கோணக்கூடாத வழியாக நாங்கள் இதை தந்திருக்கோம். உங்களுக்கு டாய்லெட் செஞ்சு கொடுக்கும்படியாக வந்து உங்களுக்கு வந்துட்டு டாய்லெட் செஞ்சு கொடுக்கும்படியாக வந்து யாரும் கதைப்பாங்களா இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதை செஞ்சு தருவேன். சரி தானே? அப்போ வந்து இந்த காசு உங்களுக்கு கிடைச்சது சந்தோஷமா? சந்தோஷமா. சரி. அப்போ இதை வந்து உங்களுக்கு தந்தது லண்டனில் இருக்கக்கூடிய ரூபான்னு சொல்லி ஒரு அக்கா வரால் அவங்களோட மகன்கிட்ட பிறந்தநாளை முன்னிட்டு தந்துருந்தாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? நான் பிள்ளைக்கு சந்தோஷமாக சந்தோஷம் தந்த எனக்கு இவ்வளவு உதவியும் செஞ்ச நல்ல சந்தோஷம். நன்றி. நன்றி தான்.
நன்றி. ஓகே, அப்போ அதை கொண்டு வந்து அந்த எங்களுக்கு உங்களுக்கு நன்றி தான். நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்து வந்து என்ன மக்களை வந்து செஞ்ச எனக்கு நல்ல நன்றிமா. அவ்வளோ தான். ஒரு 5-10 தர வேண்டியது. ஒரு 1000-2000 தர வேண்டியது அந்த ஆசையில். அது நாங்கள் அந்த எங்களை தரதான் எனக்கு மிச்ச நன்றிமா, சந்தோஷமா. அப்போ நீங்கள் இதை வந்து இந்த மழை டைமில் கொஞ்சம் செலவு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ டெய்லி வேலையை போகாமல் அப்பப்போ ஒரு கொஞ்சம் நீங்கள் செலவழிச்சுக்கொள்ளுங்க. பெரிய அமௌண்ட்டுன்னு நான் சொல்ல வரையில, இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கு பெரிய உதவி தான். எனக்கு பெரிய உதவி தான்மா, நல்ல உதவி, நல்ல சந்தோஷம் எனக்கு. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இதை வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் வந்து வெளுக்கிட போகிறோம், மழை வருது. நாங்கள் அம்மாட்டேருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்து நாங்கள் பாட்டுகள் இதுகள் எல்லாம் அம்மா வந்து கொஞ்சம் சவுத்துட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சரி தானே. இப்போ நாங்கள் வந்து விளக்கிட போகிறோம். அம்மா வந்து சந்தித்த சந்தோஷம், அம்மாவுக்கு வந்து ஒரு சரியான அன்பளிப்பெல்லாம் வந்து நாங்கள் தேடி கொண்டு வந்து கொடுத்துருந்தோம். சந்தோஷம் தானே அம்மா? சரிம்மா, சரி. ஓகே, அப்போ நான் தேர்தல் ஒன்று வைக்கிறீங்களா? பாப்பா மைங்க பிடிச்சிட்டு போம். அம்மாண்ட கையால் தேர்தல் பிடிச்சி பாப்போம். எனக்கு தேர்தல் சீனி கொஞ்சம் குறைச்சி போடுமா? எல்லாத்தையும் உப்பு கொஞ்சம் போடுங்க. உப்பா? ஓ பாப்பா, அம்மாண்ட தேர்தல் எப்படி வருது? தண்ணி வச்சு ஊற்றுனா சுடு தண்ணி ஊற்றல, அது ஆற போயிட்டு. பாப்போம், தேத்தண்ணி வைக்கிற முறையை சொல்லித்தாங்க. முதல்ல சுடுதண்ணியை வைக்கிறது. சுடு தண்ணி இல்லை, அடுப்பை மூட்டணும் முதல்ல. என்ன அட கோதாரியா அடுப்பு மூட்டா எப்படி வைக்கிறேன்? இந்த அடுப்பில் உங்களை சுடுதண்ணி வைக்க சொன்னது பெரிய பாவமாக கிடையாது. நான் மூட்டி விட்டேன். நான் மூட்டி விட்டேன். இல்லைம்மா, இங்கே வாங்க, நான் மூட்டி பார்ப்போம். நான் மூட்டுவேன். இல்லை, இங்கே வாங்க இருக்கா, இங்கே வாங்க இருக்கா. அம்மா இங்கே வாங்க மூடி போமா. எனக்கு ஆசை இப்படி குசினிக்கு இந்த சமைக்கணும். வாங்க மூடி போ. கடவுளே, அதான் நான் கேத்தில். அதுதான். சரியா, தண்ணி எடுத்து வச்சுக்க, அது வச்சு ஊற்றி போட்டு. ஆமாம், குனிஞ்சு நிமிர்றதுல மனுஷன் சிவிஎம் போடுமே. மண்ணெண்ணாடா புறம் என்ன? அதுதான். அஞ்சு நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. நான் புறம் என்ன நான் மூட்டுங்க. அம்மா அந்த வேத்தாங்க. அப்பா என்னப்பா இங்கே வாண்ணா. இப்போ என்ன இதில் மண்ணெண்ணா ஊற்றுட்டேன்? இல்லை, ஊற்றுங்கம்மா. சொட்டை மேலே ஆகுறேண்ணா. ஊற்றுங்க பத்தும். அவ்வளோ சுரண்ட துண்டு விரிக்கிறது இது சுகமான வேலை இல்லை. அப்போ மண்ணெண்ணெய் நோம்பலா விட்டா சரி. எங்கே நெருப்பட்டி? அந்த ஓ ஐயோ அந்த இருக்கா இல்லைப்பா, முடியும் பேர முடியும் இல்லை தான். அவங்க கேத்துல தண்ணி ரகம் அப்படி வைக்கணுமோ? அதுக்கு எரிக்குமா எடுத்து கழுவி வைக்க. இருக்கு தண்ணி எடுத்து வச்சுங்க. எங்கே பொஞ்சிட்டப்பா அந்த அந்த என்னம்மா அந்த இது புதுசு. ஓகே, என்னடா கொஞ்சம் பொங்கலை காட்டுவா பெரிய புதுரம் பார்த்துருந்தீங்க. இந்த பா புற என்ன பெரிய கஷ்டமாண்டு இல்லையா? இல்லையா, நோமலா பார்த்து இது நான் கேட்டில் தூக்கி வைக்கட்டே. நிறைய வச்சா கறிக்காய் கொதிக்காது. தண்ணியில் தண்ணி இதுக்குள்ள அது ஊற்றுங்க பாப்போம். ஓ தண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறேன். சார் அந்த மாதிரி கேட்டில் உண்டா? இப்போ நான் 2 சில்லர் தானே? 2 சில்லர் வச்சு அடுப்பு தான்டாப்பா காஷ். இல்லை 3 செங்கல்ல வச்சு அடுப்பு. கடைசியில் வந்து தேத்தனையும் பைக்காச்சு. கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றிவிட சுடுறேன் 10 ரூபா மாதிரி ஊற்றிடுங்கம்மா. ஊற்றிடுவேன். போட்டோட 10 வரியா? அது பத்தாது. அது பத்தா மழை தானே? மழை தான். இல்லை ஷோக்கான ஆளாக இருக்கேன். நீ ஒரு பாட்டு ஒன்று படிக்க. பாட்டு பாட்டு படிச்சுக்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாட்டுமே அந்த பாட்டு என்ன தெரியா? அந்த பாட்டு தெரியுதா? சேர்ந்துட கண்டே தெரியுதானே? வேறு என்ன பாட்டு? பழைய பாட்டு சொல்லுவோம். நான் படிக்க, நீங்கள் சொல்லுவோம். நீங்கள் படிக்க வேறு நீங்கள் சொல்லுவோம், நான் படிக்கிறேன். அதுதான் அதுதான். வேறு எம்ஜிஆர்ட்டே சிவாஜி உங்களை பாட்டு விருப்பம்? ஆட்ட பாட்டு உங்களுக்கு விருப்பம்? சிவாஜி பாட்டு. சிவாஜிൻ്റെ பாட்டு தான் விருப்பம். சிவாஜிൻ്റെ என்ன ஒரு பாட்டு சொல்லுங்க. 2 சொல்ல இப்போ என்ன பிள்ளை மாதிரி வந்து கேட்டு தேர்தல் நீ சொன்ன ஒரு பாட்டுன்னு சொல்ல. சிவாஜி பாட்டு 10 பாருங்க முதல் அடுத்த சிரட்டை. நான் இது என்ன முழு மண்ணெண்ணெய் முடிஞ்சிடும் போல. நான் தேத்தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்குள்ள கிடக்க மண்ணெண்ணெய் வர வாங்க வசதி இருக்கும். பார்க்குறேன் இதுக்கு தானே ஊற்றி பார்த்துங்கிற அவளை சிரட்டை கொஞ்சம் இருந்து பாரம் பாரம் அடியா ஊற்றுதான் இருந்தேன் மண்ணெண்ணெய் உள்ள.
இங்கே அது சேர்த்து நீ தண்ணி கொதிக்கிறக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேம்மா. அது நீங்கள் சொல்ல நான் படிக்கிறேன்ம்மா. நான் மலரோடு தனியா அந்த பாட்டு தெரியுமா? அது அதுவும் தெரியா? சரிங்களா தெரியுங்க. அப்போ படிக்க தானே அது இந்த பாட்டுக்கு போகிறது தானே. ஒரு நாளைக்கு காலையில் 10 மணி பழைய பாட்டு போகிறானே 9 மணிலேருந்து 10 மணி மலை தூவி வசந்தங்கள் வாழ்க அந்த பாட்டு தெரியுமா? எம்ஜிஆர்ட்ட படிக்க நானே எல்லாம் தெரியுதே படிக்கிறா இல்லையானே. ஆ வேறு சரி நீங்கள் ஒரு பாடிச்சோம் உங்களோட விருப்பம் பாடிச்சோம் நான் படிக்கிறேன் இந்த குரல். ஆ நீங்கள் சொல்லுங்க. தெரியல நான் இங்கே நான் இழந்தாய் படி இளந்தாரி படிக்க கொஞ்சம் நீங்கள் இருந்தது புகையில இழந்தா நான் என்னத்தை சொல்கிறேன். என்ன பகோதாரி இது அந்த மண்ணெண்ணான்னு பார்த்து கிடக்குன்னு. ஓ நீ வாமா ஜி இந்த இது எத்தனை வச்சு தான் பாரு. அப்போ அந்த சிரட்டை துண்டு இன்னாரிக்கு எங்கே இருக்குது? இந்த தட்டி வச்சுக்க. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அதில் வைக்கலண்டா பக்கனை 10 இதப்பா பக்கண்டு 100 தப்பா. அது 100 தானே அடுப்பு நனைஞ்சி ஊறி மண் போட்டு 10 வச்சு நான் அப்படியே விளையாட்டுருக்கேன். தேத்தன் நீ வைக்கிறக்குள்ள 2 போடும் போல. என்ன தெரியுங்க நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தாங்க இங்கே விடையில தானே அதெல்லாம் அந்த சந்தியில் விட்டு வந்தேன் க்ரௌண்ட் உண்டாக்கு அதில் விட்டு செய்யலை. என்னப்பா இது? புகை இந்த ஹோதாயிடாப்பா இது புகை இதுவே எரியா வரக்கூடாது பக்கம் சொல்லி போடுறேன். மண்ணெண்ணெய் கொஞ்சம் சில வழிக்கும் போடாங்கட ஒரு வாரம் இதுதான் கடைசி முடியும். இதுக்கு புறம் எடுக்கண்ணே சரியா? உங்களுக்கு எவ்வளோ ஆக முடியும் மண்ணெண்ணெய் ஒரு தேத்தண்ணி வைக்க? நான் கொஞ்சமாக ஊற்றுவேன். நான் அப்படி கொஞ்சமாக ஊற்றினா செய்வேன். எனக்கு அப்படியே ஃபுல்லாக சுலாய் போட்டு எங்கடாப்பா அது இது தேத்தண்ணி இல்லாமல் வளர்க்க போகுது. சரி என்னப்பா இது மணக்கு தான் இருப்பேன். சரியா போகுது என்ன ஒரு தேத்தண்ணி வைக்கிறாங்க நான் வச்சு தரேன் பாமா. சரி ஆனால் வந்து அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி விட 10 வேகம் இருக்குல்ல ஒரு ஆசையாக தான் கிடக்கு. அது ஆசையாக தான் இருக்கு 10 வைக்க. அது எங்க உங்களை மாதிரி ஒரு கல்லை வைக்கிறத விட்டுட்டு என்ன மாதிரி இல்லை கல்லை வச்சுக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. என்னதுக்கு பெரிய சோத்து பண்ண இல்லை நீ சின்ன இங்கேப்பா பார்த்து விளையாட்டு நடுவில் எரியவே இல்லை கோதாரி. சின்ன ஒரு பானையும் சின்ன ஒரு சட்டி மரியா ஓ என்னப்பா பரவாயில்ல சிரிக்கிறானே மூட்டுவியா நீ பைத்தியா? இது பார்க்குறாங்க இது பார்வையாளர் தேத்தண்ணி வைக்கிறத பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஆனால் உண்டு இந்த சிரட்டை எரிஞ்சேன்னா எரிஞ்சோடுமா? ஓ அப்போ சிரட்டையை கொஞ்சம் மண்ணை விடத்தானே ஒன்று போடுங்க. வத்தியா விளையாட்டு 10 தண்டு அப்புறம் வச்சிடும். அதுங்க 10 தெரியல 2 நாளில் 10 சரி பாண்டாப்பா அம்மா இந்த மண்ணெண்ணெயெல்லாம் அதை வாங்கி எடுப்போம். அதுவும் ஒரு உதவி செய்யத்தம்மனும் போல மண்ணெண்ணெய்க்கு. மண்ணெண்ணெய் ஊற்றினோன்னே எரியுத பார்க்க ஒரு ஆசையாக தான் கிடக்கு. எது அது சரிதான். அதுக்கு என்ன இதை போகிறேன் ஒரு சிரட்டையில் 10 அப்புறம் வைப்போமே. அது என்ன மண்ணெண்ணெய் பேக்காட்டுது. இப்போ மண்ணெண்ணெய் காய 100 கொஞ்சம் தள்ளிடுங்களா அங்கே மூட்டி தரேன். சரி நிறையா இல்லை சும்மா பாருங்க அதில் சின்ன கொல்லி ஆண்டு கூட செலுது. ஆனால் நான் சொல்லையோ இந்த சிரட்டை வந்து வெள்ளத்துக்கு கிடந்துருக்கு. இந்த சிரட்டை தண்ணிக்கு கிடந்தாமா அதுதான் பிரச்சனை. எங்கே போகிறாவா? புள்ளி முறிக்க போகிறாவா? உனக்கா? ஓ கொல்லிமரிக்கா? ஓமா பொங்கிடும் இந்த உள்ள கழிப்பானே தான் அதில் வேணா என்னம்மா கேமரா அப்படியே டக்குன்னு கொஞ்சம் மண்ணெண்ணெய் சொட்டு ஊற்றி போட்டு வரேண்ணா. சரி சரிங்கடாப்பா.
இனி இப்படி இது என்ன இது இதுதானே சின்ன கொள்ளி உங்களோட ஊரில் அது உடைச்சி வச்சு வைங்க பத்து இது கொஞ்சம் காஞ்சதோ அது எப்படி காஞ்ச வெளியில இருந்து அது ஈரத்தில் இருந்தது அதுக்கு ரொம்ப ஈரத்துக்கு இப்படி நான் புற சவத்துக்கு எரிக்கிறேன் அடிக்கிறேன் என்னண்டு இது வைக்கிறேன் கேத்துல அது வைக்கலாம் இது ஒரு புதினமான அடுப்பறி பார்க்குறக்கப்பா பார்க்குறாம்மா இந்த அடுப்பு சரி இந்தியோட தூக்கி வைக்க போகணும் அதுக்கு வைங்க ரைட் இனி எரியிறது யாரும் தான் நிப்பாடிடலாம் பாட்டு படிக்கல பாட்டு படிக்க நீங்கள் எத்தனை பாட்டு நான் படித்து காட்டி போடுவேன் ஒரு பாட்டு படிக்கிறா இல்லையானேம்மா மனஸ்தாபத்தோட எங்களை இந்த இடத்த விட்டு போக வைக்க புரியுங்கம்மா ஒரு பாட்டு தான் என்ன இந்த பக்கத்தோட தம்பி ஒரு பாட்டு படிதா முத்தங்க ஆமாட்ட சரியா பாடு படி இது எடுத்து எடுவைக்கு புள்ளைய இல்லை அதுதானே சே என்னப்பா இல்லை அது எரியுது அது பையனி தாரியும் பூவைக்கூட இல்லை இல்லை அது எரியுது இப்போ எரியுது ஊதுனா நூண்டு உண்டாப்பா எந்த பள்ளிக்கூடம் நீ சும்மா நீ அதுக்கு தான் பிளான் பண்ணுற வடிவான என்ன பவுடர் நீ கணக்கு தண்ணியும் கணக்கு இல்லை தானே கணக்கு இல்லையா குறைச்சி வச்சு கொஞ்சம் தான் வச்சேன் இப்போ எங்கே பிடிச்சி தூக்குற மேலே சுடுமல்ல அதுக்கு சீலை விட்டு பிடிக்கிறான் சீலை விட்டு பிடிக்கிறேன் ஆனால் உண்டு தேத்தனி ஆத்திரக்கு நீங்கள் வரணும் எல்லாத்தையும் கவிதாசை தம்பிடுவோம் போல சமையல் வந்து சரியான கஷ்டம் தெரியுமா எனக்கு இந்த வெங்காயம் எல்லாம் பட்டு தெரியா நீங்கள் தான் அதை சமைக்கிறீங்க நிறைய சமைக்கிறேன் ஆனால் உண்டு இனி பத்திருமனே இனி பத்து இந்தா இப்போ சும்மா அந்த மாதிரி நம்மகிட்ட இனி எனக்கு செய்வேன் எனக்கு இந்த சீனி கணக்கெல்லாம் தெரியாவா எனக்கு அடுப்பு பற்ற வைக்கிறாமே இல்லை அம்மா அவனை தலையில் அடிக்குது ஏதோ நான் வந்தோடையே டக்குன்னு பற்ற வச்சுக்கூடாது வா தலையில் அடிக்கும் உள்ளுக்கு வருது அப்பா இவங்களும் எங்கடா பதிரிறாங்க அவங்க சரி அம்மாவும் நீங்கள் போங்க உள்ளுக்கு சீனி அது சீனி பற்றாமா சீனி பொருள் தாங்கடா இந்தா என்ன சீனி பொருள் ஒரு டிசைனாக போத்தில் கிடக்கு என்ன மேஸ்மெல வந்து இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் அம்மம்மாண்ட கையால் ஒரு சேத்தண்ணி குடிக்கிறதும் ஒரு சுகந்தான் சில்லரெல்லாம் கழுவி தான் வச்சு நீங்கள் எல்லாம் பூசி வைக்கிறேன் இல்லை இல்லை அதுதான் நான் கேட்டேன் அது ஈரமாக தான் கிடையாது அதான் கேட்டேன் எல்லாம் பூசி காலையில் வச்சா பூசி வைக்கிறீங்களா கழுவி வைக்கிறேன் இப்படி அடுப்பெரிக்கைக்கு ஒரு பாட்டுகளை படித்தா அந்த மாதிரி இது இருக்கும் என்ன அந்த சிவாஜி கணேசன் அந்த சொத்தி மாதிரி பிள்ளைய ஆட்டி ஆட்டி படிப்பார் பாட்டு என்ன பாட்டுன்னு என்னென்னா அந்த பாட்டு வருது இல்லையே அந்த என்ன அந்த புள்ளையை ஆட்டி ஆட்டி படிப்பாருன்னு தொட்டிலுக்கு வச்சு ஆட்டி ஆட்டி தெரியுமா என்ன என்ன பாட்டு அது அதுதானே என்ன அடுப்பு பிறகு நான் தான் பெறவும் போலக்கா அது வச்சுட்டா பார்த்துமா அது சுற்றுக்கும் போல இல்லை வடிவா சுறாட்டி பிற சிக்க போச்சுண்ட மாதிரி இப்போ நீங்கள் லாமனை ஊற்றி வைக்கி என்ன செய்ய சீச்சி நான் அங்கே கீழே தான் ஊற்றினேன் நான் இதுக்கு கேத்தில் ஊற்றலையே கீழே தான் ஊற்றினேன் அடுப்பு ஆனால் அவ்வளோ கஷ்டம் சேர்த்து வைக்க இவ்வளோ நெஞ்சில்லைண்டா அம்மா டெய்லி தானே எனக்கு சமைச்சு சாப்பிட்றேன்டா ஒரு வருத்த வாழ்க்கானு ஏனே அம்மா ஏண்ணே அப்படி நான் ஒரு நேரம் தானே வாங்கி சமைக்கிறேன் ரெண்டா மதியம் மட்டும் இரவில்லை நிறைவில்லை காலமேல பானை எதுவும் பட்டர் இதை வாங்கி கொண்டு வைக்கிறேன் அதை சாப்பிடுது கை கால்கள் வழங்காத கணவன் குடி செய்கிறேன் அந்த பாட்டு இல்லை என்ன காதல் மனம் புரியவனால் அன்னையடா அம்மா இந்த வாழ்க்கை வந்து அடுப்பு மேலே தான் போகுதாக்கும் சோகந்தான்
என்ன டெய்லி அங்கே கேத்துக்கே போட போறீங்களா? இல்லை போடல படி 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 சீனியை கொஞ்சம் குறைச்சி போடணே. சரியா நானும் இந்த எங்கள் லட்சம் இதான். ஆனால் உண்டு இண்டிய மாதிரி தேர்தல் நீங்கள் வாழ்க்கையில் குடிச்சிடா வேறுங்க ஒரு வாசமாக தான் பெரும். ஓ ஓ பொய்யண்டா வேங்க நீங்கள் வாழ்க்கையில் குடிச்சிக்க மாட்டேங்குது. தேயிலை வந்து கணக்கை போட்டால் அப்புறம் சாயமாக போடும். கணக்கை போடப்படாமல் அது தண்ணி ஓட கிடக்கோரியாதான் இது மாதிரி ஒரு வாசமாக தான் பெரும்பாங்க போய் என்ன மண்ணெண்ணெய் மனம் தீரண்டா இதுக்கு அந்த மனம் அது மண்ணெண்ணெய் இருக்கும். அம்மா இந்த கையால் ஒரு தேத்தண்ணி ஒன்று இந்த மழை நேரம் குடித்தாலும் குடித்தான் போலையா அந்த மாதிரி தான் இருக்கு. அம்மான இந்த மழை நேரம் அம்மா இந்த கையால் ஒரு சுக்கு காப்பி குடித்தாலும் குடித்தானு. இந்த நம்பி அண்ணா குருவா ஏன்னா ரசம் செய்யலாம். ஒன்று 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 எடுக்கும். ஆமாம் ஒன்று ஒன்று இந்த பா ஏமா ஒன்று இடமா எடுங்க கோப்பையை வாங்கினேன் பிக்கெட் வேணுமாடா? சரி அம்மா ஆசைப்பட்டு கேட்க என்ன இது இந்த கொண்டாடு தம்பி. என்ன அவன் என்ன சாப்பிடுறா என்ன மாதிரி சீனி காணுமா என்னவா அந்த மண்ணெண்ணெய் வாசம் எடுத்து கொடுக்கும் தெரியுமா? நான் சொல்லிட்டேன். அது மூத்தக்குடியே சொல்லிட்டேன். அதான் எப்படித்தானே அது வந்து நீங்க நினைப்பீங்க அடுப்பெரியா அப்படியா நான் ஊத்துனேன்ட்டு அது அந்த வாசத்துக்காண்டி ஊத்துறானே. ஓ உங்களுக்கு சேர்த்து ஊற்றி தெரியாடா உங்க சும்மா வெள்ளம் பள்ளியை தெரியாக சேர்த்தனி லட்சணி சேர்த்தனி ஊற்றி தரட்டா பா இன்னும் சூடப்பா கொண்டாச்சு சார். இல்லை அதுவும் பிஸ்கட்லேயும் மண்ணெண்ணெய் கணக்குது. அதே மண்ணெண்ணெய் வணக்குது. ஆ ஏஞ்சம்மா வணக்குது உங்களோட கையில் வணக்குது. உங்களோட கையில் வணக்குது. அப்படியா? அந்த சிட்டுக்குருவி பாட்டை படிச்சோன்னு சிரிக்கிறாங்க. சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து அப்படியா சேர்ந்திட கண்டேனே செவ்வாய் கடலினிலே எனக்குண்ணா மொட்டு விரிந்த அப்படித்தானே அந்த அந்த பதம் அவள மலரினிலே வந்து மூங்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. ஓ என்ன சொல்லுவோம் நீங்க என்ன ஓ சொல்லி நான் திரும்ப எடுக்கிறேன் அந்த நீங்கள் ஓ என்ன சொல்லுவேன் மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே ஓ என்ன நீ திருப்பியா மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. என்ன பாரு வேற உங்களுக்கு பிடிச்ச பழைய பாட்டு வேற இன்றைக்கு மட்டும்தான் இப்படி சிரிப்பேன். நாளைக்கு என்ன நாளைக்கு வேற நாளைக்கு கத்துறேன் நாளைக்கு மரணம் என்னும் தூது வந்தது. இந்த தேயிலை நல்ல தேயிலை ஆகட எங்க வந்தீங்க? கடையில் என்று தெரியுமா என்ன பேர் தேயிலைக்கு? கடையில் வாங்கினோம் தெரியாதான் 50 கிராம் தூள் வாங்கினான் 80 ரூபா.
அது வாங்கி கொண்டு கொட்டினேன். சரி, அப்போ அம்மாவோட மறக்க முடியாத ஒரு நாள் இன்றைக்கா யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து பாட்டு பாட மட்டும்தான் குறை, பரவாயில்லையா? நல்லா இருக்கண்ணே, தண்ணி நல்ல வெள்ள தண்ணி தானே. சூடு வந்து நான் எரிச்சபடியா நிற்பே நிற்கிது சூடு. இப்போ நிற்கிது, இப்போ எங்கே ஒதுக்கிது போச்சு. சரி, அப்போ நான் போட்டு வர போகிறேனேம்மா. நன்றியா, மறக்க முடியாத ஒரு நாள். நன்றி அம்மாவோட. சரி, அப்போ வரேம்மா. ஓகே, பாய் பாய். அந்த மைக்கே நான் வச்சுக்க போறீங்களே, எடுத்துக்கொண்டு அதை வச்சுக்கோ, தேவைப்பண்ண போட்டு பூட்டி போட்டு பாட்டு படிக்கலாம். எனக்கு வேணாம் சார், வேணாமே, இல்லாட்டி வித்துக்கு காசுக்கு கடையில் கடையில் வாண்டி சமைக்கலாம், வேணாமே. சரி, அப்போ போயிட்டு வரமா. பாய். ஸோ வந்து இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு விருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.